Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். எஸ்ஏபியின் வளர்கின்ற பருவத்தில் அத்தியாயம் 30. பிரீத்தை தன் வாரிசாக்கிக் கொள்வது என்று சுந்தரபாண்டியன் செய்த தீர்மானம் மின்னல் வேகத்தில் முளைத்ததல்ல. அது மெல்ல மெல்ல உருவானது. வெள்ளையாகவோ கருப்பாகவோ லட்சங்களை சம்பாதிப்பதிலேயே வாழ்க்கையின் மிகப்பெரிய பகுதியை செலவழித்துவிட்ட அந்த பிள்ளைக்குட்டி இல்லாத 73 வயதுக்காரருக்கு இதெல்லாம் யாருக்காக என்ற கேள்வி கடைசி காலத்தில் தான் தொந்தரவு கொடுக்க ஆரம்பித்தது. பூஜ்யத்தின் மேல் பூஜ்யமாக சேர்த்ததெல்லாம் பூஜ்யமாகவே போய்விடுமோ? உள்ளே ஒரு ஏக்கம். அப்பா தாத்தா என்று அழைக்கக்கூடிய ஜீவன்கள் வீட்டில் இல்லாத வெறுமையை அவர் தினசரி உணர்ந்தார். மதுரை அருகே உள்ள கிராமத்துக்கு போகும்போதெல்லாம் அவரது அன்னை கண் பார்வை மழுங்கிவிட்டது என்பதை தவிர அவர் உடல் நலத்தோடு இருப்பவர் இந்த பிரச்சனை கிளப்பாமல் இருப்பதில்லை. உறவுக்கார பிள்ளைகள் 2 உண்டு, அத்தனையும் உதவாக்கரைகள். அவர்களை வீட்டுக்குள் வரவிடுவதும் வழியில் செல்லும் தேளை மடியில் எடுத்து வீட்டுக்கொள்வதும் ஒன்று என்று சுந்தரபாண்டியன் கருதியதால் தந்தை ஆகும் வாய்ப்பு அவரை அணுக வழியில்லாமலே போய்விட்டது. ஒரு நாள் பூபதியின் வீட்டில் பரதன் தச்சுப்பட்டறை வைத்துக்கொள்ள அவர் ஏற்பாடு பண்ணி கொடுத்த தினம். நவமணி இருக்கும் இடத்துக்கே பரதன் குடிவரப் போகிறான் என்ற குதூகலத்தில் பிரீத் உற்சாகமாக சுந்தரபாண்டியனுடன் பேசிக் கொண்டிருந்த போது அவருக்கு பிள்ளை இல்லை என்பதையும் ஸ்வீகாரம் பண்ணிக்கொண்டால்தான் பிள்ளை என்பதையும் அறிந்து கொண்டாள். உடனே, என்ன ஸ்வீகாரம் பண்ணிக்கங்களே அங்கிள் என்று விளையாட்டாக அவள் கன்னத்தை தட்டி, அதுவும் நல்ல யோசனை தான் என்று கேலியாக சொன்னவர் உடனே அந்த நிகழ்ச்சியை மறந்து விட்டார். அதாவது மறந்து விட்டதாக நினைத்து கொண்டிருந்தார். ஆனால் பிரீத் அவர் மனத்துக்குள்ளேயே இருந்திருக்கிறாள். அவருடைய துணிச்சல், சுட்டித்தனமான பேச்சு, கலகலப்பான சுபாவம், எல்லாவற்றுக்கும் மேலாக நவமணியிடம் அவள் உயிரையே வைத்திருந்த விதம், இவை அவரை மிகவும் கவர்ந்து விட்டன. சூரியகாந்தனை பற்றி நவமணி என்ன நினைக்கிறாள் என்று அவளையே நேரில் கேட்டுவிட்டால் போயிற்று என்று மாடிக்கு சுந்தரபாண்டியன் புறப்பட்ட போது, அங்கிள் நல்ல காரியம் செய்ய பார்த்தீங்க என்று பிரீத் அவரை தடுத்து நிறுத்திவிட்டு நவமணியின் இயல்பை பற்றி விளக்கி அந்த வினாடியில் தான் அவர் ஒரு முடிவுக்கு வந்தார். சொத்துக்களை எல்லாம் தர்மத்துக்கு எழுதி வைத்துவிடும் யோசனையை கைவிட்டார். அது பற்றி வக்கீல் நரசையா, அப்படின்னா ஒரு பையனை ஸ்வீகாரம் செய்து கொள்றதுன்னு தீர்மானம் செய்துட்டீங்களா என்று வினவிய போது, நீங்கள் சொன்னதில் பாதி கரெக்டு என்று கோடி காட்டவும் செய்தார். பிரீத்தின் பெற்றோர்கள் சம்மதிப்பார்களோ மாட்டார்களோ என்ற சந்தேகம் எழாமல் இல்லை. தகுந்த ஆட்களை கொண்டு விசாரித்ததில் அவரது யோசனையை களிப்புடன் வரவேற்கக்கூடியவர்கள் தான் அவர்கள் என்று தெரிய வந்தது. சட்டத்தின் தரப்பிலிருந்து எவ்வித ஆட்சேபமும் கிடையாது என்ற உறுதி கூற வக்கீல் நரசையா இருந்தார். உரிய சமயத்தில் பிரீத்திடம் இது பற்றி பேச வேண்டும் நினைத்து கொண்டிருந்த போது ஒரே கல்லில் 2 பறவை என்ற வகையில் நவமணியையும் பரதனையும் சேர்த்து வைக்க இந்த ஸ்வீகாரத்தை ஒரு கருவியாக பயன்படுத்தலாம் என்ற யுக்தி சட்டென்று சுந்தரபாண்டியனுக்கு தோன்றிற்று. பிரீத்தையும் விசாகனையும் அழைத்து காலம் தாழ்த்தாமல் அதை வெளியிட்டு விட்டார். விசாகனுக்கு உற்சாகம் தாங்கவில்லை. சுந்தரபாண்டியன் சொன்னது எவ்வளவு அருமையான யோசனை! அங்கிள், சந்தேகம் இல்லாமல் நீ ஒரு ஜீனியஸ் தான் என்றான் மனப்பூர்வமாக. நீ பாராட்டி என்னடா பிரயோஜனம்? பிரீத் மௌனம் சாதிக்கிறாள என்று குறைப்பட்டு கொண்டார் சுந்தரபாண்டியன். அவர் கண்கள் பிரீத்தை கனிவுடன் நோக்கின. பட்பட்டென்று எடுத்தறிந்து பேசும் வாயாடிய இவள் அதிர்ச்சியும் குழப்பமும் அவளை திக்குமுக்காட வைத்துக் கொண்டிருப்பதை கண்டதும், அவசரம் ஒன்றும் இல்லை அம்மா, நிதானமாக யோசனை பண்ணி சொல்லு என்றார். யோசனை என்ன வேண்டி இருக்குது இல்லை என்றான் விசாகன். லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள ஆஸ்திக்கு ஒன்று சொந்தக்காரி ஆக்குறேங்கிறாரு. சூரியகாந்தனுக்கு என்ன இல்லை, அழகு இருக்குது, தொழிலில் திறமை இருக்குது, ஒரு கெட்ட பழக்கம் கிடையாது. அவன் அம்மாவும் மிகவும் நல்லவர்களாம். அள்ள குறையாத பணமும் கண்ணுக்கு லட்சணமாக கனவுன்னு கிடைப்பதுடன் கூடவே தியாகி என்ற புகழும் உனக்கு சேரப்போகிறது. பிரீத், நிஜமாக சொல்கிறேன், உன்னை பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்குது பிரீத். வரவேற்பு அறையில் பூபதியும் சூரியகாந்தனும் பேசிக்கொண்டிருப்பது தெளிவில்லாமல் பிரீத்தின் காதில் விழுந்தது. தரையில் விரிக்கப்பட்டிருந்த கம்பளத்தின் அடர்த்தியை கால் விரல்கள் ஓசையின்றி சுரண்டி கொண்டிருக்க அவள் குமுறினாள். சாந்தா என்ற பெண்ணுக்கு எழுதுவதாக ஏமாற்றிவிட்டு எவன் நவமணிக்கு காதல் கடிதம் வரைய பிரீத்தை உபயோகப்படுத்தி கொண்டானோ, சூழ்ச்சி அம்பலமாகும் கட்டம் வந்தவுடன் எவன் நவமணிக்காவது நான் கடிதம் எழுதினேனாவது என்று அப்பட்டமாக பொய் சொல்ல துணிந்தானோ, எவனை காட்டிலும் பெரிய பகைவன் தனக்கு இருக்க முடியாது என்று பிரீத் கருதினாலோ, எவனை நினைத்த மாத்திரத்தில் அவளுக்கு வயிறு கபகப என்று பற்றி எரியுமோ, அவனை, அந்த 1ஆம் நம்பர் ஃப்ராடை, கடைந்தெடுத்த கயவனை மணந்து கொள்ளச் சொல்கிறார் சுந்தரபாண்டியன். பிரீத் பல்லை கடித்து கொண்டு கூறினாள், அங்கிள் மன்னிச்சுங்க, என்னால் முடியாது. விசாகனுடைய முகம் சுண்டி போய்விட்டது. பிரீத், நீ மறுத்து விட்டால் என்ன ஆகும் தெரியுமோ என்று நினைவூட்டினார் சுந்தரபாண்டியன்.
சூரியகாந்தனை நினச்சாலே எனக்கு கொமட்டுது அங்கிள். கடவுளே, பெரிய அக்கிரமக்காரனாக இருக்கானே இந்த சூரியகாந்தன், அவனுக்கு நீ தான் தண்டனை கொடுக்க வேண்டும், அதுவும் என் மூலமாக கொடுக்க வேண்டும் என்று நான் பிரார்த்தனை கூட செய்திருக்கேன். அது உங்களுக்கு தெரியுமா? விசாகன் முகத்தில் நம்பிக்கை சுடர்விட்டது. பிரார்த்தனை பறிச்சு விட்டது பிரீத்து என்றான் குதூகலத்தோடு. கடவுளாக பார்த்து தான் அங்களுக்கு இந்த ஐடியாவே கொடுத்துருக்காரு. எப்படி? உன்னை மனைவியை அடைவதை காட்டிலும் பெரிய தண்டனை சூரியகாந்தனுக்கு என்ன இருக்க முடியும்? ஓஹோ என்றாள் பிரீத். என்னை பற்றி அவ்வளோ உயர்ந்த அபிப்பிராயம் உங்களுக்கு? அதுக்கு இல்லை பிரீத், அவனுக்கு தண்டனை கொடுக்க இந்த சந்தர்ப்பத்தை உபயோகப்படுத்தி கொள்ளலான்னு சொல்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கிறது விசாகர் சார் என்றாள் அவள். கசாப்புக்காரனை எப்படி பழி வாங்குவதுன்னு ஆடு கேட்டுதான். அவன் கத்தி எடுத்து கொண்டு வருவான், கழுத்தை நீட்டுன்னு சொல்லி கொடுத்தாங்களாம். அவளுடைய கோபத்தை பொருட்படுத்தாமல் அவன் விளக்கினான். பிஸ்னஸை பெருக்க அவனுக்கு பணம் தேவை பிரீத், அதனால தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கொள்ள சம்மதிக்க போகிறான். ஆனால் அங்கிள் அவன்கிட்ட பணத்தை கொடுக்க போகிறதில்ல, உன் பேருக்கு எழுதி வைக்க போகிறாரு. அப்புறம் என்ன என்று அவன் சிரித்தான். அவன் என்ன பிளான் போட்டாலும் அது நிறைவேற உன் தயவைத்தான் நாடணும். அவன் கண்ணில் விரலை விட்டு ஆட்டிடலாமே. நீ உட்காருன்னா உட்காரணும், எழுந்திருன்னா எழுந்திருக்கணும். தன் இதயம் படபடவென்று அடித்துக்கொள்வதை பிடித்தொன்னு தான். ஏன் விசாகன் சார் சொல்வது உண்மைதானா? 100க்கு 100 கரெக்டுமா ஆமோதித்தார் அவர். ஒரு மனிதன் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறானா இல்லையான்னு என்பது பெரும்பாலும் அவன் மனைவியை பொறுத்து தான். கற்பனை செய்து பார்க்கும்போதே அவளுக்கு கிளுகிழுப்பாக இருந்தது. பூபதியின் மாப்பிள்ளை ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டு நவமணியின் வாழ்க்கையை பாலைவனமாக்க பார்த்தவனை எப்படியெல்லாம் மாட்டி வைக்கலாம்? ரெடி அங்கிள் என்றாள் அவள். என்னைக்கு கல்யாணம்? 200 மைல் தூரம், 5 மணி நேரம் காரில் உட்கார்ந்து பிரயாணம் செய்து அலுப்பு தீர தோட்டத்தில் காலார உலவிக் கொண்டிருந்தார் பூபதி. பட்டுத்துகில் போன்ற இருட்டு, ஜன்னல் திரைகளினுடைய தெரியும் மங்கலான வெளிச்சம், புதிதாக வெட்டப்பட்ட புல்தரையின் பசுமை மனம். அவர் மனத்தில் ஒரு நிறைவு. சூரியகாந்தன் விடைபெற்று கொண்டு போய் வெகு நேரமாகிவிட்டது. அவனை பற்றி சுந்தரபாண்டியனிடம் அளவலாக பூபதிக்கு விருப்பமாக இருந்தது. ஆனால் முக்கியமான புள்ளி ஒருவரை போய் சந்திக்க வேண்டியிருப்பதாக சுந்தரபாண்டியன் கூறி சென்று விட்டான். பூபதிக்கு நவமணியை பார்க்க வேண்டும் போல் இருந்தது. நவமணி எங்கே? மாப்பிள்ளை இருக்கும்போதே கூப்பிட சொன்னனே என்றார். அவளுக்கு உடம்பு சற்று சரியில்லை என்றும் அதனால் தான் வரவில்லை என்று சுச்சரித்தா தெரிவித்தாள். சாதாரண ஜுரம்தான், டாக்டர் மருந்து கொடுத்திருக்கிறாரு என்றான் விசாகன். பூபதி மாடிக்கு போய் பார்த்தபோது நவமணி தூங்கிக் கொண்டிருந்தாள். சிறிது நேரம் அங்கே நின்றிருந்தார். வேலம்மாவிடம் வேலை தவறாமல் மருந்து கொடுக்குமாறு சொல்லிவிட்டு வந்தார். கல்யாண பேச்சு அடிபட ஆரம்பித்து விட்டதல்லவா? அந்த படபடப்பிலே ஜுரம் வந்து விட்டது போலும். சாப்பிட்டானதும் தோட்டத்தில் இறங்கி உலவலானார். பெரும்பாலும் திருமணத்தை பற்றியே நினைவுதான். சார், கேட்டுக்கு அப்பாலிருந்து வந்த குரலை கேட்டு திரும்பினார். சிவபிரகாஷ் ஃபர்னிஷிங் ஹவுஸ் சொந்தக்காரர் பரத்குமார் வீடு இதுதானா? அயலூர்காரன் போலும். உச்சரிப்பில் தெலுங்கு வாடை அடித்தது. இதையெல்லாம் என்று ஜாடை காட்டினார் பூபதி. அவன் தன் கையில் உள்ள சீட்டை அவரிடம் நீட்டினான். வழிப்போக்கன் யாரோ எஜமானருக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருப்பதை எட்டத்திலிருந்து கவனித்த தோட்டக்காரன் ஓடி வந்தான். பக்கத்தில் ஃபர்னிச்சர் கம்பெனி ஏதாவது இருக்கிறதா? இந்த தோட்டக்காரன் கேட்டார் பூபதி. அவன் விழிப்பதிலிருந்து ஃபர்னிச்சர் என்று சொல்லின் பொருள் அவனுக்கு விளங்கவில்லை என்பது தெரிந்தது. மேஜ நாற்காலி போன்ற சாமான்கள் செய்கிற தச்சு கம்பெனி என்றார். கார் ஷெட்டில் பரதன் ஐயா சோஃபா பண்ணுறாரு, அந்த மாதிரிங்களா? அயலூரான் மகிழ்ச்சியோடு பரதன் அவர்தான் என்றார். பூபதி சீட்டை மறுபடி பார்த்தார். பரதகுமாரன் என்பதுதான் அந்த பையனின் முழு பேரா? கூட்டிகிட்டு போ என்றார். பூபதியின் வீட்டை நோக்கி அந்த ஆள் அடி எடுத்து வைக்க, அங்கே இல்லை அப்படி என்றான் தோட்டக்காரன். கார் ஷெட்டை அடைந்ததும், சார் யாரோ வந்திருக்காங்க, உங்களை பார்க்கணுமா என்று சொல்லிவிட்டு தன் வேலையை கவனிக்க போய்விட்டான். லிங்கப்பா என்றான் பரதன். விசுவாசத்தின் உருவமான அந்த முன்னாள் ஊழியனை, தந்தையிடம் எத்தனையோ காலம் தொடர்ந்து பணிபுரிந்த அந்த பழைய காலத்து மனிதனை பார்த்து உணர்ச்சி மேலிட்டால் அவனுக்கு வார்த்தைகளே வரவில்லை. ஓரளவு சமாளித்து கொண்டு, லிங்கப்பா எப்போ வந்த? சௌக்கியமாக இருக்கியா என்றான். சில நாட்களுக்கு முன் அவன் லிங்கப்பாவுக்கு ஒரு கார்டு போட்டிருந்தான். சிவபிரகாஷ் ஃபர்னிஷிங் ஹவுஸ் என்ற பெயரில் ஒரு நிறுவனம் துவங்கி இருப்பதாகவும் திருப்திகரமான முறையில் அது வளர்ந்து வருவதாகவும் அதில் அவன் தெரிவித்திருந்தான். சென்னைக்கு புறப்பட்டு சென்றதிலிருந்து அவனிடமிருந்து ஒரு தகவலும் வராதது குறித்து கவலைப்பட்டு கொண்டிருந்த லிங்கப்பாவுக்கு புத்துயிர் அளித்தது அந்த தகவல். பரதனை காண அவன் கண்கள் ஏங்கின. ஒரு வாரம் லீவ் வாங்கி கொண்டு சென்னைக்கு கிளம்பிவிட்டான். பரதன் வசதியாக இருக்கிறான் என்ற எண்ணத்தில் வந்தவன் அவன் கார் ஷெட்டில் குடியிருப்பதை நோக்கினான். அரைக்குறையாக செய்த சோஃபா, பலகைகள், வானிஷ் நெடி, மரத்தூள் ஒரு மூலையில், தரையில் ஒரு பெட்டி இருந்தது. பக்கத்தில் படுக்கை என்றால் ஒரு ஜமுக்காலும் தலையணையும் மட்டும். மூலையில் மண் கூஜாவில் தண்ணீர். லிங்கப்பா அவன் விழிகள் பொலபொல என்று கண்ணீர் ஊத்தன.
ஹைதராபாத் மாளிகையில் வாயில் காப்பவனுக்கு ஒரு அறை கொடுத்திருந்தார் பரதனின் தந்தை. அது இதை விட நன்றாக இருக்குமே. இல்லைங்கப்பா, என்ன நடந்துட்டு ஏன் கண் கலங்குற என்றான் பரதன். ஒன்றுமில்ல, ரயிலில் வரும்போதே கண்ணில் கரித்தூள் விழுந்துடுச்சு என்றான் அவன். அட கன்றாவியே, இதை பார்க்கவா அங்கிருந்து புறப்பட்டு வந்த என்று இடித்துரைத்தது அவர் உள்மனம். அவன் கண்முன் ஹைதராபாத்தில் பரதன் வாழ்ந்த வாழ்க்கை வந்து நின்றது. அந்த தோட்டம், பங்களா, சாப்பாட்டு ஹால், அதில் இருந்து விட்டு இங்கு வந்து எப்படி பரதனால் காலம் தள்ள முடிகிறது? எஜமா, இங்கேயா? உள்ளம் எவ்வளவு நொந்து போயிருக்கிறது என்பதை அந்த குரல் காட்டிற்று. வாக்கியத்தை முடிக்கக்கூட அவனால் முடியவில்லை. பரதன் புன்னகை செய்தபடி கேட்டான். ஏழுங்கப்பா, இதுக்கு என்ன குறைச்சேன்? நான் தனியார் தானே. வெளிச்சம் நுழைய முடியாத அறைக்குள்ள பெரிய குடும்பங்களே அடைஞ்சு கிடக்கிறது இல்லையா? இங்கே பாரு, தோட்டம் என்ன, சுத்தமான காற்று என்ன, தண்ணீர் வசதி என்ன. சரி, நீ சாப்பிட்டியா? கோல்கொண்டா இண்டஸ்ட்ரீஸ் முன்னாள் முதலாளி இந்த மாதிரி இடத்துல நீங்கள் குடியிருப்பதை பார்த்ததுமே எனக்கு பசி மூத்து போச்சு எஜமா. பழகி போயிடுச்சு இல்லைங்கப்பா என்றான் பரதன். ஒரு கஷ்டமும் எனக்கு இல்லை. உங்களுக்கு இல்லாமல் இருக்க அஜமா, எனக்கு மனத்தை போட்டு கசக்கிறதே. தற்செயலாக அந்த பக்கம் அந்த பூபதி உணர்ச்சி மிக்க இந்த உரையாடலை கேட்டு அப்படியே நின்று விட்டார். கோல்கொண்டா இண்டஸ்ட்ரீஸ் என்பது அவர் கேள்விப்பட்ட பெயர். அங்கு உற்பத்தியான 3 பீரோக்கள் அவர் அலுவலகத்தில் இருந்தன. முதல் தரமான பீரோக்கள் சார். இவ்வளோ கனமான தகடு போட்ட இந்த காலத்தில் எவன் செய்கிறான் என்று தேசிகர் அடிக்கடி சொல்வது அவர் நினைவுக்கு வந்தது. சுந்தரபாண்டியன் சிபாரிசு செய்தபோது யாரோ ஏழை வாலிபன் என்று நினைத்து தச்சுப்பட்டறைக்கு இடம் கொடுத்தாரே தவிர பரதனுடைய சரித்திரத்தை பற்றி விசாரிக்கவில்லை. இப்போது ஓரளவு தெரிந்து கொண்டார். பரதனுடைய பண்பான பேச்சும் துரதிர்ஷ்டத்துக்கு இலக்கான காலத்தில் கசப்படையாமல் உழைப்பை நம்பி வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் பாங்கும் அவர் மனத்தில் பதிந்தன. டெலிஃபோன் மணி அடித்தது. உங்களுக்கு என்றான் விசாகன். சூரியகாந்தம் பேசுகிறாரு. ஹலோ என்றார் பூபதி. மாப்பிளையா? மாமா, அவன் குரலில் கவலை துடித்தது. உங்களோட முக்கியமான ஒரு விஷயம் பேச வேண்டும், வரட்டுமா? அவசியம் வாருங்க. என்னவாக இருக்க முக்கியமான விஷயங்கிறானே. யோசனை செய்தபடியே உலாவினார் பூபதி. வரவேற்பு அறை அடுத்த கூடத்துக்கு வந்தபோது மேஜை மீது ஒரு காகிதம் கிடக்க கண்டான். சூரியகாந்தனுக்கு நவமணி எழுதிய கடிதம் அது. பூபதியிடம் உடனே காட்ட வேண்டும் என்று பிரீத் வாதாட வேண்டாம் என்று சுந்தரபாண்டியன் தடுக்க புதிய திட்டத்தை உருவாக்கும் சுவாரஸ்யத்தில் அவர்கள் கையினின்று நழுவிவிட்ட கடிதம். அத்தியாயம் 31. மங்கலான விளக்குகள் தூங்கி வழிந்து கொண்டிருந்த அந்த சாலையில் போக்குவரத்து குறைந்து விட்டது. எப்போதாவது ஒரு பஸ் இல்லாவிட்டால் ஒரு கார், அவ்வளவுதான். போர்ட்டிகோவில் உலவியபடி சூரியகாந்தனுக்கு ராஜ வரவேற்பு கொடுக்க விசாகன் காத்திருந்தான். உள்ளே மாடிப்படி அருகே நின்றிருந்த பூபதி மனத்தில் திரளும் குழப்பமெல்லாம் கண்ணில் பிரதிபலிக்க, தேர்வுக்கு சரியாக ஆயத்தம் செய்து கொள்ளாத மாணவன் கேள்வித்தாளை திரும்ப திரும்ப படிப்பது போல சூரியகாந்தனுக்கு நவமணி எழுதிய கடிதத்தை 5வது 6வது முறையாக ஆராய்ந்து கொண்டிருந்தார். மாடியில் உறங்கிக் கொண்டிருந்த நவமணியின் கட்டில் அருகே ஒரு நாற்காலியை இழுத்து போட்டுக்கொண்டு சுஜரிதா பத்திரிகை புரட்டியபடி வேலம்மாவின் வருகைக்காக காத்திருந்தாள். அடுப்படியில் வேலம்மா அவசரமாக 4 வாய் அள்ளி போட்டுக்கொண்டு கை கழுவி கொண்டிருந்தாள். சூரியகாந்தனுடைய காரின் ஹெட்லைட்டுகள் எப்போது தெரியும் என்று கேட்டை பார்த்து கொண்டிருந்த விசாகனால் தனக்குத்தானே சிரித்து கொள்ளாமல் இருக்க முடியவில்லை. பூபதிக்கு ஃபோன் வந்ததுமே அவருக்கு வெகு அண்மையில் நின்று கொண்டிருந்ததால் முக்கியமான விஷயம் பேச வேண்டும் என்ற வார்த்தைகள் அவன் காதில் விழத்தான் செய்தன. அவன் நிலைமையை புரிந்து கொண்டு விட்டான். சுந்தரபாண்டியனுடைய மருந்து வெகு வேகமாகத்தான் வேலை செய்திருக்கிறது. இல்லாவிட்டால் இந்த நேரத்தில் வருங்கால மாமனாரை சந்திக்க மாப்பிள்ளை விழைவானேன். பெங்களூரிலிருந்து அந்யோன்யமாக 5 மணி நேரம் பிரயாணம் செய்தபோது பேசத் தோன்றாத முக்கியமான விஷயம். இங்கு வந்த பின்னரும் வரவேற்பு அறையில் உட்கார்ந்து 1/2 மணி நேரம் அரட்டை அடித்துக் கொண்டிருந்தானே, அப்போது ஞாபகத்துக்கு வராத முக்கியமான விஷயம் திடீரென்று இப்போதுதான் முளைத்ததாகும். கையை கடிகாரத்தை பார்த்து கொண்டவனுக்கு நிகழப்போகும் உரையாடலை உற்று கேட்க ஆவலாக இருந்தது. சூரியகாந்தன் பூபதியிடம் என்ன சொல்வான்? அவரை எப்படி சமாளிப்பான்? தந்தையின் குரல் அழைத்தது. என்னடா கடிதம் பாரு. திரு சூரியகாந்த் அவர்களுக்கு வணக்கம். பதில் வரவில்லை என்றதும் என் மனத்தை புரிந்து கொண்டு கடிதம் போடுவதை தாங்களாகவே நிறுத்தி கொண்டு விடுவீர்கள் என்று நினைத்தேன். தயவுசெய்து இனி எழுத வேண்டாம், வீண் முயற்சி. தங்கள் உள்ளம் எனக்கு புரிகிறது, ஆனால் அது நிறைவேற கொஞ்சமும் வாய்ப்பில்லை, மன்னிக்கவும். இப்படிக்கு நவமணி. விசாகன் திகைத்தான். கடிதம் எப்படியோ அப்பா கைக்கு வந்து சேர்ந்து விட்டது என்ற திகைப்பின் விளிம்பில் இனிப்பு இருந்தது. அப்பாடா, எங்கு வந்து சேர வேண்டுமோ அங்கு ஒருவருடைய ஒத்தாசையும் இல்லாமல் தடைகளை எல்லாம் மீறிக்கொண்டு தானாக வந்து சேர்ந்து விட்டது. இனி என்ன கவலை? ஓங்கி நின்ற பெரும் பிரச்சனை ஊசியின் ஸ்பரிசத்துக்குள்ளான
பலூன் ஆகிவிட்டார் போல் தோன்ற கையில் பிடித்திருக்கும் காகிதத்துக்கு அப்பால் கண்களை நகர்த்தி பூபதியை களிப்புடன் நோக்கியவனுக்கு சுருக்கென்றது. அந்த முகபாவம், அந்த சுருக்கங்கள், கண்களில் தெரியும் கேள்விக்குறி, திடீரென்ற அச்சம். சுந்தரபாண்டியன் பயப்பட்டார் போல் எசகு பிசகாக ஏதாவது நடந்துவிடுமோ? தந்தை தன் முகத்தை கூர்ந்து கவனிப்பதை உணர்கையில் தன் உடலெல்லாம் வியர்ப்பது அவனுக்கு தெரிந்தது. கடிதத்தை முதல் தடவையாக பார்க்க நேரிட்டார் போல், அடே என்னது, சூரியகாந்தனை பிடிக்கலன்னு நல்லா எழுதியிருக்கா மணி என்ற ஆச்சரியத்தை வரவழைத்துக் கொள்வதா, அல்லது கடிதத்தை பற்றிய முழு சரித்திரத்தையும் பின்னணியோடு கொட்டி விடுவதா? தனியாக மாட்டிக்கொண்டு விட்டோமே. படிகளில் இறங்கி வந்து கொண்டிருந்த சுச்சரிதாவை கண்டதும் படுத்த படுக்கையாக கிடக்கும் நோயாளிக்கு பெரிய டாக்டரை பார்த்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது அவனுக்கு. சுச்சி, இந்த லெட்டரை பார்த்தியா நீயே என்று சொல்லிக்கொண்டே அதை அவளிடம் கொடுத்தான். சுச்சரிதா ஒரு கணம் நிதானித்தாள். தற்செயலாக கடிதம் பூபதியை அடைந்து விட்டது என்பது புரிந்தது. சண்முகத்திடம் நவமணி கடிதத்தை கொடுத்து தபாலில் சேர்க்க சொன்ன சமயம் சுச்சரிதா குறுக்கிட்டராவிட்டால், நவமணி சூரியகாந்தனை காதலிப்பதாக பூபதியிடம் கோல் மூட்டியிராவிட்டால் இத்தனை சிக்கலும் வந்திருக்காதே. சிக்கலுக்கு காரணமானவள் தான் சிக்கல் அவிழ்க்கும் பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் உடைத்து சொல்ல இதைவிட பொருத்தமான தருணம் இருக்க முடியாது என்று முடிவு கட்டியவளாய், மாமா ஒரு தப்பு நேர்ந்து போயிடுச்சு என்று ஆரம்பித்தாள். சூரியகாந்தன் வந்து வரவேற்பு ஹாலில் வெகு நேரமாய் காத்து கொண்டிருக்கிறான் என்பது பூபதிக்கு தெரியும். அவரது அறைக்கதவை தட்டி தகவலை சொல்ல தெரிய தைரியம் இல்லாமல் விசாகனும் சுச்சரிதாவும் வெளியே கையை பிசைந்து கொண்டு நிற்பதையும் அவரால் ஊகிக்க முடிந்தது. ஆனால் எழுந்து வெளியே வர அவர் தயாராக இல்லை. சிந்தித்து சீர்பண்ணி கொள்ள வேண்டிய விஷயங்கள் பல இருந்தன அவருக்கு. சாளரத்தின் சித்திர கம்பிகளை பற்றியபடி நின்றிருந்தவரின் மனம் சங்கடத்தில் ஆழ்ந்தது. அவர் அறியாமல் எத்தனை சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. உலகம் முழுவதும் தனக்கு தெரியும் என்று நினைத்துக் கொண்டிருந்தவர் அவர். ஆனால் ஒரு குடும்பத்துக்குள்ளேயே பல உலகங்கள் இருக்கின்றன என்பதை தெரிந்து கொள்ள அவருக்கு இத்தனை காலம் பிடித்திருக்கிறது. மனத்துக்குள் ஒரு உலை கொழுந்துவிட்டு எரிய பீரோவை திறந்தார். விருந்தினர் வரும்போது பரிமாறுவதற்காக வைத்திருந்த மது வகைகள் வகை வகையாக அங்கே அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. ஒரு புட்டியை திறந்து ஒரு கண்ணாடி கிண்ணத்தை எடுத்து அதில் கொஞ்சம் மதுவை ஊற்றியவர் விளக்குக்கு எதிரில் தூக்கி பிடித்து அதனுடைய வெளிச்சம் ஊடுருவி அழகூட்டும் விதத்தை பார்த்தபடியே கொஞ்ச நேரம் நின்றிருந்தார். நவமணி ஸ்டீல் கம்பெனி பரதனை அல்லவா விரும்புகிறாளாம். அவள் மனத்தில் சூரியகாந்தன் இடம் பெற்றிருப்பதாக நினைத்து கொண்டு அவர் எவ்வளவு திசை தவறி போய்விட்டார். மகளது வாழ்நாள் முழுவதையும் பாழாக்கியிருந்தாரே. நினைக்க அவருக்கு வேதனையாக இருந்தது. கடைசி நிமிடத்திலாவது உண்மை தெரிந்தது குறித்து ஓரளவு ஆறுதல் ஏற்பட்டாலும் மற்றவர்கள் நடந்து கொண்ட முறையை எண்ணும்போது பீரிட்ட கோபம் அந்த அமைதியை நீடிக்க விடவில்லை. ஒரு கட்டத்தில் விசாகன், சுச்சரிதா, சுந்தரபாண்டியன், பிரீத் எல்லோருக்குமாக கூட்டு சேர்ந்து கொண்டு அவருக்கு எதையுமே தெரிவிக்காமல் மறைத்திருக்கிறார்கள். அது அவருக்கு பொறுக்கவில்லை. விசாகன் அவர் மகன், அவர் உருட்டி விழித்தால் நடுநடுங்க கூடியவன், அவன் அவரிடம் எதுவும் சொல்லவில்லையே. சுந்தரபாண்டியன் ஒளிவு மறைவில்லாத மனிதர், அவர் கூட தன்னிடமிருந்து பல உண்மைகளை மறைத்திருக்கிறாரே. அவ்வப்போது உள்ள யதார்த்த நிலைமையை தனக்கு தெரிவித்திருந்தால் பூபதி பல்லை கடித்தார். வெகு கெட்டிக்காரத்தனமாக நடந்து கொண்டிருப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறானே சூரியகாந்தன், அவனுக்கு சரியான சமயத்தில் சரியான விதத்தில் சூடு கொடுத்திருக்கலாமே. இப்போதும் ஒன்றும் குழி முடுகி போய்விடவில்லை. அவர் எழுந்தார். அத்தனை பேருக்கும் சரியான பாடம் கற்பிக்க வேண்டும், கற்பித்துதான் ஆக வேண்டும். எழுந்தவர் கையிலுள்ள மதுக்கிண்ணத்தை நோக்கினார். புத்தி வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் இது தேவையில்லை, ஏன் கெடுதல் கூட விளைவித்துவிடும். அன்றொரு நாள் நவமணியின் கருத்தை தீர விசாரிக்காமல் வெள்ளைக்காரர்களுக்கு அவர் கொடுத்த பார்ட்டியில் கல்யாண அறிவிப்பை செய்து வம்பை விலைக்கு வாங்கி கொண்டாரே, அதற்கு மதுவும் ஒரு முக்கிய காரணம் அல்லவா? சே என்று அழுத்தபடி கிண்ணத்தில் இருந்த திரவத்தை ஜன்னல் வழியே வீசினார். கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தார். பூபதியை கண்டதும் சூரியகாந்தன் எழுந்து, தொந்தரவு கொடுப்பதற்கு மன்னிக்கணும் என்றான். பெங்களூரிலிருந்து அவருடன் வந்தபோது அவன் முகத்தில் காணப்பட்ட உற்சாகத்தை இப்போது காணோம். ஏதோ ஒரு பெரிய சுமை அவனை அழுத்தி கொண்டிருக்கிறது என்பதை அவன் முகமும் குரலும் காட்டிக் கொடுத்தன. ஒரு தொந்தரவும் இல்லை என்று புன்னகை செய்தார் பூபதி. நான் தான் உங்களை காக்க வச்சுட்டேனே. ஏமாப்பிள்ள என்ன சாப்பிட்றீங்க? பிசோ. எந்த உரையாடலை கேட்பதற்காக சிறிது நேரம் முன்பு விசாகன் காதை தீட்டிக் கொண்டிருந்தானோ அது நிகழ்கின்ற நேரத்தில் அவனுக்கு உள்ளே வரவே பிடிக்கவில்லை. தந்தையின் கட்டளை தட்ட முடியாமல் உள்ளே வந்து, அப்பா என்றான். மாப்பிள்ளைக்கு பால் கொண்டு வர சொல்லு. சூரியகாந்தன், வேண்டாம் சாப்பிட்டுட்டேன் என்றான். விசாகன் நழுவ பார்ப்பதை கண்ட பூபதி, அப்படியே உட்கார் என்றான். சற்று ஒதுக்கப்புறமாக இருந்த நாற்காலி விளிம்பில் உட்காருவதை தவிர விசாகனுக்கு வேறு வழி இருக்கவில்லை. சொல்லுங்க மாப்பிள்ள, என்ன விஷயம்? வந்தது முதல் தடவை கூட அவரை சூரியகாந்தன் மாமா என்று அழைக்காமல் இருக்கும்போது அவர் வாக்கியத்துக்கு வாக்கியம் மாப்பிள்ளை என்று உறவு முறையை வேண்டுமென்றே வலியுறுத்துவதை விசாகன் கவனிக்க தவறவில்லை. பிரீத்தையும் சுந்தரபாண்டியனையும்
என் ஆஸ்தியையும் அடையும் பொருட்டு பழைய கல்யாண ஏற்பாட்டிலிருந்து நழுவ சூரியகாந்தன் ஏதோ தந்திரம் செய்ய வைத்திருக்கிறான் என்பதை பூபதி முன்கூட்டியே அறிந்து வைத்திருக்க அவரை பழைய அப்பாவி பூபதி என்ற நினைப்பில் சூரியகாந்தன் அவரிடம் கைவரிசையை காட்ட வந்திருக்கிறான். சரியாக சிக்கிக்கொள்ளப் போகிறான் என்பது விசாகனுக்கு தெரிந்திருந்தது. நாம் பேசிக்கொண்டது பற்றி நீயோ சுஜரிதாவோ ஒருத்தரிடமும் மூச்சு விடக்கூடாது என்று பூபதி கடுமையாக எச்சரிக்கை செய்து வைத்திருந்ததால் நிலைமையை சூரியகாந்தனுக்கு கோடி காட்டி உஷார்படுத்த விசாகனால் இயலவில்லை. தரையில் விரிக்கப்பட்டிருந்த கம்பளத்தின் டிசைனில் கண்களை பதித்தவாறு முழங்கால்களுக்கிடையே கைகளை கோர்த்து கொண்டு உரையாடலை கவனித்துக் கொண்டிருந்தான். மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சூரியகாந்தன் சூழ் கொட்டினான். நாங்கள்லாம் எதுக்கு இருக்கோம் சொல்லுங்கள். பூபதி உபசார வார்த்தையாக இல்லாமல் மனப்பூர்வமாக கேட்டுக்கொள்வர் போல பேசுகிறேன். என்ன நடந்தது? அம்மா இருக்கிறாங்களே, சுத்த மோசம். அவர் சிரித்தார். என்ன மாப்பிள்ளை இது? சம்மந்தி அம்மாவை போல நல்லவர்களை பார்க்கவே முடியாதுன்னு ஊரே சொல்லுதாமே. பூபதி விசாகன் பக்கம் திரும்பினார். ஏன் விசு, தேசிகரன் சொன்னாரா இல்லையா? தன்னிடம் என்ன பதில் எதிர்பார்க்கப்படுகிறது என்று விசாகனுக்கு தெரியாதா? ஆமாம் என்று தலையாட்டி வைத்தார். ஊருக்கு நல்லவர்களாக இருந்து என்ன பிரயோஜனம்? சொந்த பிள்ளைக்கு அவனுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டை போடுறாங்களே. விசாகனுக்கு விளங்கிற்று. சரி, பழியை அம்மா பேரில் போட்டு விடலாம் என்பது பிளானா? ஓரக்கண்ணால் பூபதியின் முகத்தை நோக்கினான். ஒரு குறிப்பிட்ட காயை ஒரு குறிப்பிட்ட திசையில் நகர்த்துவதில் எதிரிக்குள்ள நோக்கம் என்ன என்பதை ஊகிக்க முயலும் சதுரங்க ஆட்டக்காரரை போல காட்சியளித்துக் கொண்டிருந்தார் பூபதி. ஏன் அப்படி நினைக்கிறீங்க? எல்லாம் அம்மா கிட்ட எதை சொல்கிறது எதை சொல்லக்கூடாதுன்னு வித்தியாசம் எனக்கு தெரியாமல் போய்விட்டதால் ஏற்பட்ட கோளறு. சூரியகாந்தன் நெற்றியை தேய்த்து விட்டு சொன்னார். நாள் குறிக்க வந்த சாஸ்திரிகள் குளறுபடி பண்ணிட்டதுனால விசாகன் கொஞ்சம் கலங்கி போயிட்டாருன்னு தேசிகர் சொன்னதை நான் எனக்குள்ளே வச்சு கொண்டிருக்கலாம். அம்மாட்ட சொல்லிட்டேன். எவ்வளோ மடத்துனாதுன்னு இப்போ தான் புரியுது. நான் பெங்களூருக்கு புறப்பட்டு போன போது பிறகு அவங்க அதை பற்றி நினச்சி மனத்தை குழம்பிக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு போகிறேன், எடுத்த எடுப்புலேயே தட்டுக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் யோசனை பண்ணிக்கிட்டு இறங்கலாம், நிச்சயதார்த்தத்துக்கு ஒன்றும் அவசரம் இல்லைங்கிறாங்க. அடாடே என்றார் பூபதி. பிறகு ஜாதக பொருத்தம் பார்க்க வேண்டும்னு ஆரம்பிச்சிருக்காங்க. நமக்கு வழக்கம் இல்லையா மாப்பிள்ளை? இருந்தாலும் கல்யாணம்னு வந்துவிட்டால் பெண்ணின் தந்தை பல விஷயங்களை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும் என்று என்பதை உணர்ந்தவர் போல பூபதி பேசினார். ஜாதக பொருத்தம் பார்த்து தான் ஆக வேண்டும்னா பார்த்துடுறோம். அதுவும் எங்கள் கிராமத்தில் இருக்கிற ஜோதிடர், அவர் தான் பார்க்க வேணுமா? புரியுறதா அவர் திட்டம்? சுட்டுவிரலை ஆட்டினான் சூரியகாந்தன். இந்த கல்யாணத்தில் அவங்களுக்கு இஷ்டம் இல்லை. கிராமத்து ஜோதிடர் அவர்கள் ஆள். ஜாதகம் முதல் தரமாக பொருந்தினா கூட பொருந்தலைன்னு ஒரே அடியாக அடிச்சிடுவார். பாலே என்று உள்ளுக்குள் சூரியகாந்தனை பாராட்டாமல் இருக்க முடியவில்லை விசாகனால். அப்பா இதை எப்படி சமாளிக்கப் போகிறார்? அவன் கண்கள் பூபதியிடம் சென்றன. அவர் ஏன் எழுந்து விட்டார்? மாப்பிள்ள புறப்படுங்க சூரியகாந்தன் கேட்டார். எங்கே? உங்கள் வீட்டுக்கு தான். ஏன் வீட்டுக்கா? ஆமாம், உங்கள் அம்மா மிகவும் நல்லவங்க. அவங்கள எப்படி சமாதானப்படுத்துவதுன்னு எனக்கு தெரியும். புறப்படுங்க. 2 வினாடி அந்த அறையில் கலப்பற்ற மௌனம் நிலவிற்று. தன் தந்தை இப்படி ஒரு போடுவார் என்று விசாகன் எதிர்பார்க்கவில்லை. சூரியகாந்தன் எவ்வளவு தூரம் அதிர்ந்து போய்விட்டான். அவன் முகமாகவே இல்லையே. அத்தியாயம் 32. வாழ்க்கையில் முதன்முறையாக அன்றிரவு பிரீத்துக்கு உறக்கம் பிடிக்க வெகு நேரமாகிவிட்டது. முன்பு யாரேனும் ராத்திரி முழுக்க கண்ணே மூடலை, என்னென்னவோ முயற்சி பண்ணி பார்த்தேன், தூக்கம் வருவேனா என்று விட்டது, விடுகாலையில் தான் கொஞ்சம் கண்ணாக இருந்தேன் என்று குறைபட்டுக் கொள்வதை கேட்க நேரிடும் போதெல்லாம் கைகொட்டி கேலி செய்வது அவள் வழக்கம். படுத்த உடனே தூங்க வேண்டியதானே, இதில் முயற்சி என்ன வேண்டியிருக்கு முயற்சி என்பாள். அது பழைய கதை. இப்போது சுந்தரபாண்டியன் எதிர்பாராத அன்பு ஒருபுறம், தரங்கட்ட சூரியகாந்தனுக்கு மாலையிட வேண்டிய கட்டாயம் ஒருபுறம், உறக்கத்தின் உண்மை மதிப்பை பிரீத்துக்கு உணர்த்த இரண்டும் உதவின. சூரியகாந்தன் சுந்தரபாண்டியனுடைய யோசனை கேட்டதும் சூரியகாந்தனது மனக்கம்ப்யூட்டர் அந்த நிமிடமே உள்ளுக்குள் லாப நஷ்ட கணக்கு போட்டு பார்க்கும் என்று அவளுக்கு தெரியும். பிரீத்தை அழகி என்று சொல்ல முடியாது, ஆனால் சுந்தரபாண்டியனின் சொத்துக்கெல்லாம் அவள் தனி வாரிசு. தவிரவும் நவமணியின் உள்ளத்தில் வேறொருவன் இடம்பெற்றிருக்கிறான். பூபதி எவ்வளவு தருவார்? சுந்தரபாண்டியனது உடைமைகளின் பட்டியல் என்ன? இப்படி ஓடியிருக்கும் அவனது சிந்தனை. எதிர்பார்த்தது போலவே மேலுக்கு கொஞ்சம் தயங்குகிறவன் போல நடித்தபின் அவன் சம்மதம் தெரிவித்து விட்டானான். தெரு மூலையில் உள்ள டெலிஃபோன் கூண்டுக்கு சென்று விசாரித்த பிரீத்துக்கு மகிழ்ச்சியுடன் சுந்தரபாண்டியன் தகவல் சொன்னார். நிச்சயதார்த்தத்துக்கு நேரம் குறிக்கும் போது ஏற்பட்ட தடங்களை வைத்து கல்யாணத்துக்கு குறுக்கே வேதவல்லி அம்மாள் நிற்பதாக கயிறு திரித்து பூபதியிடமிருந்து சூரியகாந்தன் நழுவிக்கொள்வதென்று ஏற்பாடாம். தலையணையை புரட்டி போட்டுக்கொண்டாள் பிரீத். சூரியகாந்தனை பற்றிய நினைவு எழும்போதெல்லாம் மனத்தின் ஒரு மூலையில் கிளேசம் ஏற்படுவதை அவள் உணர்ந்தாள். அடுத்த வினாடியே நவமணியின் கல்யாண கோலம் கற்பனையில் தோன்றும். பரதனை கடைக்கண்ணால் பார்க்கும்போது நவமணியின் முகத்தில் ஒளிவிடப் போகிறதே ஆனந்தம். அதற்கு எதைத்தான் விலையாக கொடுக்கக்கூடாது? எல்லாம் நவமணிக்காக. மறுநாள் காலை அவள் நவமணியின் வீட்டை அடைந்தபோது மணி 9க்கும் மேல் இருக்கும்.
நவமணியின் முகப்பொலிவு, முந்தின நாள் அவள் எடுத்துக்கொண்ட முழு ஓய்வு எவ்வளவு பலனளித்திருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்குவதை கண்ட பிரீத் குறும்பாக, ஹை கல்யாண பொண்ணு என்றாள். நவமணியின் முகத்தில் சட்டென்று தோன்றிய சலனம் பிரீத்தை விழிப்புறச் செய்தது. கல்யாணம் என்றதும் சூரியகாந்தனுடன் அவளை இணைக்க தந்தை செய்து வரும் ஏற்பாடு நினைவுக்கு வந்துவிட்டது போலும். சிநேகிதியின் கலக்கத்தை தணிப்பதன் அவசியத்தை உணர்ந்த பிரீத், அதாவது பரதனின் கல்யாண பொண்ணு என்று திருத்தி சொல்லிவிட்டு கண்களை சிமிட்டினாள். நவமணி, கிண்டலா பண்ற என்று ஒரு கிள்ளு வைக்கவும் வலி தாங்காதவள் போல என்று கூச்சலிட்ட பிரீத், ஒரு கல்யாண பெண்ணுக்கு இன்னொரு கல்யாண பெண் தரும் பெருசா இது என்றாள் கன்னத்தை தடவியபடி. இன்னொரு கல்யாண பெண்ணா? நவமணி குழம்பினாள். அதை காண சிரிப்பாக இருந்தது பிரீத்துக்கு. ஆமாம், சூரியகாந்தனுடைய அம்மாவுக்கு நான் மருமகளாக போகிறேன். பிரீத், ஏன் நீ மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்கொள்ள வேணுமா? நான் பண்ணிக்கொள்ளக்கூடாதா? அங்கே வந்த வேலம்மாவை பிரீத் கேட்டார். வேலம்மா, நீயே சொல்லு, நான் மட்டும் கல்யாணம் பண்ணிக்கொள்ளக்கூடாதான்னு? மகராசியாக பண்ணிக்கோமா என்று புன்னகை செய்தால் வேலம்மா. அவள் சென்றதும் நவமணியிடம் சுந்தரபாண்டியனுடைய திட்டத்தை சுருக்கமாக சொல்ல சில வினாடிகள் பிடித்தன பிரீத்துக்கு. நவமணியின் விழிகள் திகைப்பால் விரிந்தன. பிரீத் ஒரு பெரிய பணக்காரியாக போவது குறித்து அவளுக்கு மகிழ்ச்சி தான். ஆனால் சூரியகாந்தனை மணப்பதாவது? தன் பொருட்டு பிரீத் ஏற்க துணிந்திருக்கும் சுமையின் தன்மையை அறிந்ததும் துக்கம் தொண்டையை அடைப்பதை உணர்ந்தவளாய், பிரீத், நான் ஒரு நாள் இதற்கு சம்மதிக்க முடியாது என்றாள். எனக்கு பிடித்தவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். சம்மதிக்கிறேன், சம்மதிக்காமல் இருக்கிறதுக்கு நீ யாரு? இதை விட பெரிய போய் இருக்க முடியாது. சுட்டு விரலை நவமணி ஆற்றினாள். உண்மையை சொல்ல, நீ சூரியகாந்தனை விரும்புறியா? பிரீத் சிரித்தாள். ஓ, சத்தியமா? சத்தியமா. தனக்காக பிரீத் தியாகம் செய்வதாக நினைத்தால் நவமணியின் மனம் மிகவும் கஷ்டப்படும். அதை தவிர்ப்பதற்காக எத்தனை பொய் சத்தியம் வேண்டுமென்னாலும் செய்ய பிரீத் தயாராக இருந்தாள். பெரிய சிக்கலிருந்து என்னை மீட்பதற்காக நீ இதற்கு உடன்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு இதனால் அனுகூலம் தானே தவிர நஷ்டம் ஒன்றும் கிடையாது. சூரியகாந்தனை பற்றி என் காது விட எவ்வளோ கேவலமாக பேசியிருக்கேன். இல்லைன்னு சொல்லலையே, உன்னை மணக்க அந்த மனிதனுக்கு அருகதை இல்லைன்னு தான் திட்டினேன். ஆனால் எனக்கும் அவருக்கும் பொருத்தம் தான். அதாவது தன்னை விட பிரீத் தாழ்ந்தவளாம். நவமணிக்கு நெஞ்சை பிளந்தது. பிரீத்துக்காக ஏன் வேறு எவருக்காகவும் எவ்வித ஒத்தாசையோ உதவியோ செய்தறியாதவள் அவள். ஆனால் அவளுக்காக பிரீத் எவ்வித தியாகமும் செய்ய காத்திருக்கிறாள். யார் உயர்த்தியதில்? வேண்டாம் பிரீத் என்றாள் அவள் தழுதழுக்க. எனக்காக நீ இவ்வளோ பெரிய சங்கடத்துக்கு ஆளாகக்கூடாது. சூரியகாந்த் இல்லைன்னா சந்திரகாந்த். என்றைக்கேனும் எவனேனும் ஒருத்தனை கட்டி கொண்டு தானே அழ வேண்டியிருக்கும். பிரீத் சிரித்தாள். தெரியாத மகானை விட தெரிந்த அயோக்கியம் பரவாயில்லம்பாங்க. இவ்வளவுக்கும் சூரியகாந்த் அவ்வளோ மோசம் இல்லை. அண்ணா கூட சொன்னார், அழகு இருக்குது, சிகரெட் குடிப்பதை தவிர வேறு கெட்டு பழக்கம்னும் இல்லை, பெண்கள் பின்னாடி சுற்றுவது கிடையாது, பணமே குறி என்பது தான் குறை. இருக்கட்டுமே, ஊதாரி இருப்பதை காட்டிலும் அது எவ்வளோ மேல் இல்லையா? சுந்தரபாண்டியன் அழைப்பதாக ஒரு பணியால் வந்து சொன்னது நவமணியின் பிடியிலிருந்து நழுவும் வாய்ப்பை பிரீத்துக்கு அளித்தது. சுந்தரபாண்டியன் வந்தபோது விசாகன் சுஜரிதாவை அழைத்து கொண்டு லேடி டாக்டர் வீட்டுக்கு புறப்பட்டு கொண்டிருந்தாள். காரிலிருந்து இறங்கியதும், அப்பா இருக்காரா என்று சுந்தரபாண்டியன் கேட்கவும், வரவேற்பு கூடத்தில் இருக்காரு என்று பதிலளித்த விசாகன் தொடர்ந்து உரையாட அவகாசம் இல்லாதவன் போல், வெளியில் போயிட்டு வந்துடுறோம் என்று சொல்லியபடி காரில் ஏறிக்கொண்டு அவசரமாக கிளம்பிவிட்டான். ஏற்கனவே கவலை வசப்பட்டிருந்த சுந்தரபாண்டியனுக்கு அவனுடைய போக்கு விசித்திரமாகப்பட்டது. முந்தின இரவு திட்டம் வகுக்கப்பட்ட போது அவ்வளவு உற்சாகமாக பங்கெடுத்து கொண்டவன் என்ன ஏதென்று ஒரு வார்த்தை கேட்காமல், கொஞ்சம் கூட அக்கறையோ ஆர்வமோ காட்டாமல் சிறிதும் சம்பந்தம் இல்லாதவன் போல போய்விட்டானே. வாருங்கள் என்று வரவேற்றது பூபதியின் குரல். இல்லாத சரளத்தை வரவழைத்து கொண்டு அவருடன் 10 நிமிடம் அளவலாவிய பின் விமான போக்குவரத்து நேரம் பற்றி ஏதோ விவரம் கேட்கும் சாக்கில் தேசிகரின் அறைக்கு வந்த சுந்தரபாண்டியன் பிரீத் மாடியில் இருப்பதை விசாரித்து தெரிந்து கொண்டு ஆள் அனுப்பினார். அவருடைய நடமாட்டத்தை வரவேற்பு கூடத்திலிருந்தே பூபதி பார்த்து உள்ளுக்குள் ரசித்து கொண்டிருந்தார். என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். பிரீத்தின் வரவை எதிர்நோக்கி படிக்கட்டு அருகே உலவிக் கொண்டிருந்தார் சுந்தரபாண்டியன். அவர் போட்ட திட்டம் வெறும் ஏட்டுச்சுரைக்க ஆகிவிட்டதே. அவரை ஏமாற்றம் ஆட்கொண்டிருந்தது. இரவு நடந்ததை சூரியகாந்தன் அவரிடம் விவரித்த போது, வேதவல்லி அம்மாளிடம் முன்கூட்டியே ஒரு வார்த்தை சொல்லி வைக்காமல் போய்விட்டோமே என்று அவர் தன்னைத்தானே நொந்து கொள்ள நேர்ந்தது. தன் தாயை நேரில் பார்த்து பேச பூபதி கிளம்பியவுடன் சூரியகாந்தன் சமாளிக்க பார்த்திருக்கிறான். நீங்கள் எங்கள் குடிசைக்கு வர நாங்கள் கொடுத்து வச்சுருக்க வேண்டும். ஆனால் அகாலமாக இருக்குது, அவசரம் ஒன்றும் இல்லை, நாளை காலையில் வந்தால் போதும், அதுக்குள்ளே வேண்டிய ஏற்பாடுகளை செய்து வைக்கிறேன். பூபதி, ஒரு ஏற்பாடும் வேண்டாம், வாருங்க என்று அவனுடைய ஆட்சேபனை உதறவிட்டிருக்கிறார். என் காரில் நான் போகிறேன், நீங்கள் பின்னால் வாங்க என்று சொல்ல பார்த்துருக்கிறான். அதற்கும் அவர் இடம் கொடுக்கவில்லையா? வேதவல்லியம்மாள் படுக்கையில் உட்கார்ந்து
ஜபம் செய்து முடித்த நேரம் கார் சப்தம். பிள்ளையுடன் கம்பீரமான தோற்றப்பொலி உள்ள பெரிய மனிதர் இறங்குவதை பார்த்திருக்கிறாள். நாதா பூபதி உங்கள் வருங்கால சம்பந்தி என்றதும் அந்த அம்மாளுக்கு மகிழ்ச்சி கொள்ளவில்லை. சூரியகாந்தன் ஏதோ ஜாடை காட்டியிருக்கிறான். அவள் கவனிக்கவில்லை. பூபதியே விஷயத்தை ஆரம்பித்திருக்கிறார். நாள் குறிக்கும் போது சிறிய அபசகுனம் நேர்ந்துருச்சு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நேரில் அதை சொல்லாமல் இருக்கிறது தவறுன்னு தேவைப்பட்டால் ஜாதக பொருத்தம் பார்க்கலாம். அதெல்லாம் எதுக்கு? வேதவல்லி அம்மாள் பெருந்தன்மையோடு சொல்லிவிட்டாலும் உங்களோட சம்பந்தம் வச்சுக்கொள்ள கொடுத்து வச்சிருக்கணுமே. போச்சு போச்சு. திட்டம் தடம் புரண்டு விட்டதை சுந்தரபாண்டியனிடமிருந்து அறிந்த பிரீத்துக்கு முகம் வெளிரி போய்விட்டது. அங்கிள், இனி விஷயத்தை உடைச்சு சொல்ல வேண்டியதுதான், வாருங்கள் என்று அவர் அனுமதிக்கு காத்திராமலே வரவேற்பு அறைக்குள் நுழைந்தாள். நான் சொல்ல போகிற விஷயம் உங்களுக்கு அதிர்ச்சியை கொடுக்கலாம் சார். ஆனால் நவீன் ஸ்நேகிதி என்ற முறையில் உங்களிடம் ஒன்று சொல்ல வேண்டியிருக்கு. ஆப்பிள் நறுக்கி கொண்டிருந்த பூபதி நிமிர்ந்து பார்க்காமல என்ன என்றார். சூரியகாந்தில் காதலிக்கல சார், நவி வெறுக்கிறா. அவர் பொறுமையாக ஆப்பிளை துண்டு போட்டபடி எதை வச்சு அப்படி சொல்கிற என்றார். எதை வைத்தா? அவள் சுந்தரபாண்டியனிடம் கை நீட்டினார். அங்கிள், இந்த லெட்டர் எப்படி கொடுங்க. எந்த லெட்டருமா? என்ன அங்கிள் இது? சூரியகாந்தனுக்கு நவி எழுதின லெட்ரு. அது என்னிடம் இல்லையே. அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. நான் கூட நேத்திரவு பூபதி சார்கிட்ட இது காட்டுங்க, உடனே புரிஞ்சு கொண்டு விடுவார்னு கொடுத்தேனே. சுந்தரபாண்டியன் தவித்தார். நீ கொடுத்தேம்மா, நான் வாங்கிக்கொள்ளலையே. லெட்டர் எங்கே போகும்? அவர்கள் படும் அவதியை வாய் திறவாமல் பார்த்து கொண்டிருந்தார் பூபதி. பிரீத் துடித்தாள். என்கிட்ட இல்லை, உங்ககிட்ட இல்லையா? எங்கே போகும்? ஒருவேளை கை நழுவி கீழே விழுந்திருக்கோம். அவள் தேட ஆரம்பித்தாள். மூளை, முடுக்கு, மேஜை. சில நிமிடம் கழித்து என்ன தேடுறீங்க என்றார் பூபதி. சுந்தரபாண்டியன் விளக்கினார். அதாவது நவமணி சூரியகாந்தனுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கா. அதில் தெளிவாக சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் அவன் மனத்தை திறந்து, இளநீல வர்ண காகிதமா? ஆமாம், மூளா முடிச்சிருக்குமே. பிரீத்துக்கு எரிச்சலாக வந்தது. இவர் ஒரு பக்கம் நச்சரித்து கொண்டு பூபதி ஒரு காகிதத்தை எடுத்தார். ஒரு இந்த கடிதத்தை தான் தேடிக்கொண்டிருக்கீங்கன்னு பார்த்தேன். அதை வாங்கி பார்த்த சுந்தரபாண்டியன் திகைத்தார். அவர்கள் தேடிய கடிதம் தான் அது. அதை பிரீத்திடம் நீட்டினார். இருவரும் வியப்புடன் நிமிர்ந்து பார்க்க பூபதியின் முகத்தில் புன்னகை படர்ந்தது, வெற்றி புன்னகை. பிரீத் கீழே இறங்கி சென்றது முதல் நவமணிக்கு ஒன்றுமே ஓடவில்லை. வெளியில் வானம் இருண்டு கொண்டே வர அதை காட்டிலும் அடர்த்தியாக அவள் உள்ளத்தை துயரம் அடைத்து கொண்டிருந்தது. வணக்கம், உள்ள வரலாமா? பரதனுடைய குரலை கேட்டதும் மின்னல் போல மகிழ்ச்சியின் கீற்று. அவன் தலையில் என்ன கட்டு? அவளுக்கு பகீர் என்றது. அது ஒன்றும் இல்லை, சிறிய காயந்தான், ஆறிடுச்சு என்று சிரித்தவன், ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கேன் என்றான். அவன் முகத்தில் அப்படி ஒரு களிப்பை அதற்கு முன் அவள் கண்டதில்லை. பூபதி சாரை பார்த்துட்டு வர்றேன், எனக்கு கல்யாணமா? அவன் அத்துடன் நிறுத்திவிட்டான். உலகத்தில் உள்ள குதூகலமெல்லாம் திரண்டு நவமணியின் உள்ளத்தில் குடிகொண்டு விட்டார் போன்ற ஒரு பெருமிதம். உங்களுக்கும்? அதைத்தான் நானும் கேட்டேன். சொல்ல மறுத்துட்டாரு. நவமணியிடம் போ, பதில் கிடைக்கும் அப்படின்னு அனுப்பிட்டாரு. சொல்லுங்க, எனக்கும் யாருக்கும்? சிவப்பென்றால் அப்படி ஒரு சிவப்பு. நாணம் அவளை குனிய வைத்தது. மென்மையான ரோஜா இதழ்கள் உள்ளத்துக்குள் தூவப்பட நடுவில் முள்ளின் ஸ்பரிசம். பிரீத் அவளுடைய துன்பத்தின் விளைவு, நவமணியின் மகிழ்ச்சியா? பிரீத் ஏதோ சொன்னாலே, அவள் சூரியகாந்தனை கல்யாணம் செய்ய போகிறாளமே. மூச் என்றான் பரதன். பூபதி சார் கண்டிப்பாக சொல்லிட்டாரு. இவ்வளவு தூரம் மோசடி செய்தவனுக்கு சுந்தரபாண்டியனுடைய சொத்தோட பிரீத்தையும் சேர்த்து கொடுப்பதாவது நியாயமே இல்லைன்னு. ஒன்றும் அவசரம் இல்லை. பிரீத்துக்கு ஏற்றவனாக பார்த்து நல்ல செய்து கொடுக்கலான்னு தீர்மானித்திருக்காங்க. அவள் அவனை நிமிர்ந்து பார்த்தாள். அந்த கட்டு மருந்து போட்டாச்சா? வலிக்குதா என்றாள். வலிக்கல. இனி அவள் பொறுப்பு, அவள் சொத்து. சடசடவென்று மழைத்துளிகளின் இறைச்சல், கும் என்று மண் வாசனை. மழை பேராப்பல் இருக்கு என்றான் அவன். ஆமாம் என்றாள் அவள். மிக சாதாரணமான வாக்கியங்கள் தான். ஆனால் ஒன்றிய உள்ளங்கள் இன்று பிறந்த அந்த சொற்களின் ஓசையில் கவிதையின் அழகு கொஞ்சிற்று. மழையை பார்த்து கொண்டிருந்த நவமணியின் கண்கள் பரதன் பக்கம் திரும்பின. அவன் புன்னகை செய்தான். யாரோ சிரிக்கிற சப்தம் கேட்டது. சட்டென்று நிமிர்ந்து பார்த்த நவமணிக்கு துணுக்கென்றது. ஜன்னலுக்கு வெளியே பிரீத்தின் முகம். பூபதி, சுந்தரபாண்டியன், விசாகன் எல்லோரும் அவளும் பரதனும் பேசிக்கொண்டதை அல்லவா வெளியே இருந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவமானம் பிடுங்கி தின்ன தலை சுற்றியார் போன்ற உணர்ச்சிக்கு உள்ளானவளாய் அவள் தள்ளாடிய போது தாவி வந்து பரதன் ஏந்தி கொண்டான். இனி அவன் பொறுப்பு, அவன் சொத்து. முற்றும். அப்போது அப்படி ஒரு நாவல் முடிச்சாச்சு. எஸ்ஏபியின் மலர்கின்ற பருவத்தில். உங்களுக்கு பிடிச்சிருக்குமா என்னன்னு தெரில. இட்ஸ்
என்ன டைப்னால் ஒரு மில்சன் பூன் ஸ்டைல், நீங்கள் இங்கிலீஷில் படிச்சிருப்பீங்க, இந்த மாதிரி ஒரு ரொமான்ஸ் டைப் நாவல் இது. மில்சன் பூன் டைப் நாவல்னு சொல்லலாம். பட் நல்லா எழுத்தானோ எஸ்ஏபி அண்ணாமலை நல்லா தான் பியூட்டிஃபுல்லாக எழுதியிருக்காரு. தான் ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் ரீடிங் ஹிஸ் புக்ஸ். கதையோட கருவெல்லாம் நல்லா தான் இருக்குது. பட் என்னென்னா கொஞ்சம் டேட்டட் சொசைட்டியில் ரொம்ப தப்பெல்லாம் சொல்ல முடியாது, ரொம்ப ட்ரெடிஷ்னல் ஸ்டோரி சில விஷயத்துலலாம். பட் ஆனால் நடை வாஸ் வெரி குட், நல்லா தான் எழுதியிருந்தார், சுகமாக இருந்தது படிக்கிறதுக்கு. கேரக்டரைசேஷன்லாம் ரொம்ப ஸ்ட்ராங். நவமணி மாதிரி கேரக்டர்லாம் இப்போல்லாம் இல்லை. ஏன்னா லைக் வெரி டெமியோர் அந்த மாதிரி ஆள்கள்லாம் இந்த காலத்துலலாம் தப்பிக்க முடியாது. ப்ரீத் கேரக்டர் ஐ ரியலி லவ்ட் பிகாஸ் நீங்கள் இங்கிலீஷில் எம்மா ஸ்டோரி படிச்சிருப்பீங்க, ஜேன் ஆஸ்டனோட எம்மா மாதிரி அதே டைப். ஐ திங்க் ஷீ இஸ் ட்ரைங் டு கனெக்ட் பீப்புள் டுகெதர், பட்டுன்னு பேச்சு. இங்கிலீஷில் க்ளூலெஸ்னு ஒரு படம் வந்தது, அதில் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அது ப்ரிட்டி மச். பட் அந்த கேரக்டர் நல்லா இருந்தது. அஃப்கோர்ஸ் பரதன் கேரக்டர் வாஸ் உழைப்பாளி, நைஸ் கை கைண்ட் கேரக்டர். ஸோ இன்ட்ரெஸ்டிங் நாவல், ஐ என்ஜாய்ட் இட். உங்களுக்கு பிடிச்சதா என்னன்னு தெரில. மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி.